ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எக்கு வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, இட்லி, தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ 4 முட்டையை வேக வச்சு 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது இப்போ ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடேறினதும் இந்த முட்டையை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் கிரேவிக்குள்ளே போடும்போது இந்த மஞ்சள் கரு கரையாமல் இருக்கும். அதனால தான் இந்த ஃப்ரை பண்ணுறோம். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ எண்ணெயிலேருந்து முட்டையை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்த விழுது சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த வெங்காயம் பச்சை மிளகாவோட பச்சை ஸ்மெல் நல்லா போகணும். அதை மாதிரி நல்லா கொஞ்சம் கட்டியாக கலர் மாதிரி கிடைக்கிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலர் மாறி இருக்குது. பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் ஒரு 100 ml பால் ஊற்றிக்கலாம். தண்ணி சேர்க்காத கட்டி பால். இது காய்ச்சாத பால் கூட சேர்த்துக்கலாம். நான் இது காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 100 ml தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் போட்டிருக்கிற பச்சை மிளகாய் நல்லா காரமாக இருக்கும், அதனால் நான் 2 சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா அந்த கிரேவி நல்லா கொதி வரணும். கொதி அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது கொஞ்ச நேரம் அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். அந்த முட்டை, அந்த கிரேவி எல்லாமே நல்லா சேர்ந்து வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. சூப்பராக கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இந்த கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நிறையா ஸ்பைசஸ் போடலை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.